அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் முன்னுக்கு பின் முரணான உங்களுடைய வாழ்வில் 23/9/2024 முதல் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறு ஜென்மம் எடுக்கும் காலமாக இந்த புதன் பகவானுடைய உச்ச பெயர்ச்சி பலன்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், சுக்கிரன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்குங்க. ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அதாவது கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதியானவர் புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையா செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும். மற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகங்க. செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாரு. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டை மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க. விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழ்கிறாருங்க. அப்படிப்பட்ட புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாங்க. நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதை எல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகம். இப்படிப்பட்ட புதன் பகவானுக்குரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் பேரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் எனவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் திங்களூர் புதன் பகவானுக்கு உரிய தளம் திருவெண்காடு. புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புத பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதேபோல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறது ஜோதிட சாஸ்திரம். புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது. புதன் பகவானுடைய வாகனம் குதிரை, பச்சை பயிறு. புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேத்தியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கப்படுகிறது திருவெண்காடு ஸ்தல புராணம். அது மட்டுமில்லாமல் புதன் பகவானை வழிபடுவதற்கு ஏற்ற நாள் மற்றும் நேரம் எது என்று பார்க்கும்போது திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் மற்றும் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆணி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகளில் புதன் உரையில் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிக மிக சிறப்பு என கருதப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் புதன் பகவானை புதன்கிழமையில் புதன் உரை காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலும் ஆகும். இந்த நேரங்களில் புதன் பகவானை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இப்படிப்பட்ட புதன் பகவான் தனது ஆட்சி வீடான கன்னிராசியில் உச்சம் பெறுகிறார். இப்படி உச்சம் பெறும் புதன் பகவானால் தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படுங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் குடும்பத்தில் நிலவக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொருளாதார வசதி என்பது திருப்தி தரும் விதமா அமையிருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு
மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டமா புதன் பகவானுடைய இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமா இந்த புதன் பகவானுடைய உச்ச பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அவர்களுடைய உதவியால் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றி ஒன்று காத்திருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5க்குரிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதும், ராசிநாதனான குரு உங்கள் தன குடும்ப ராசியை பார்ப்பதும், சுக்கிரன் 10ஆம் இடத்தில் கேதுவோடு இணைந்திருப்பதும் நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவர்களுடைய முனைப்பால உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. 3ஆம் இடத்தில் சனி நன்றாக பலத்தோடு இருப்பது, 10ஆம் இடத்தில் கேது நல்ல ஒரு அமைப்போடு இருப்பதால ஆன்மீக பயணங்கள் செய்யும் வாய்ப்புகள் உண்டாக இருக்குது. குறிப்பா தனுசு ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க. அது மட்டும் இல்லாம அந்த வரன் உங்களுடைய குடும்பத்தில் செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குது. இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யுதுங்க. அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்ற முயற்சியில் மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு அதற்கான நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. மேலும் தனுசு ராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, தேவையில்லாத வதந்திகள் பேசுவது சிக்கலில் உங்களை சிக்க வைத்து விடுங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அதே போல் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளுடன் நல்ல ஒரு உறவை பேண வேண்டுங்க. இல்லையெனில் கருத்து வேறுபாடுகள் சச்சரவுகளாக மாறி தொழில் சிரமங்களை ஏற்படுத்துங்க. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க அதிகாரிகளோடு பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. தாயாருடைய உடல் நிலையில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியங்க. இல்லைனா தேவையில்லாத வீண் விரை மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பகவானுடைய உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க. முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்த அளவு உதவுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.